உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஸ்பார்க் வந்துருக்குங்க. அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக புகஞ்சு தீயே பிடிச்சிருக்கோம். ரொம்ப வருஷமாக அந்த ஐஃபோனை வந்து ஆன் பண்ண விட்டுருப்பாங்க போல். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணோன்னே ரொம்ப லோடாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்குற பேஜுக்கு வந்துருச்சு. பகலில் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் குவாலிட்டி என்னோடய ஃபோன் குவாலிட்டி அளவுக்கு இருக்குங்க. நண்பர்களே, நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து 500 ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஐஃபோன் 7+ ஒன்று எடுத்துருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 4S 5S 6S+ வரைக்கும் எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நமக்கு 7 சீரிஸில் கிடச்சிருக்குது. ஸோ கண்டிஷன் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஐஃபோனை பிரித்து உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை, இதனால் பழைய இரும்புகளை தூக்கி போட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி இது ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் வீடியோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். Your attention please. Train number 12631 Chennai ஓகே. காயெல்லாம் கடையில் எடுத்த ஐஃபோனை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இதில் சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஃபோனை வந்து இதுக்கு முன்னாடி சர்வீஸ்க்காக ஓப்பன் பண்ணல. ஏதோ உடஞ்சி போயிருக்கு, அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க போல். டிஸ்பிளே மட்டும்தான் டேமேஜ், பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரியல. சரின்ட்டு சார்ஜ் போட்டேன்னா ஒரு 10 செகண்டுக்கு ஒன்றுமே காணும். அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆச்சு. வைப்ரேட் ஆகிட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக தான் தெரியுது. அட்லீஸ்ட் நம்ம லைட்டு வந்தாச்சும் ஓரளவுக்கு உள்ளுக்குள்ளே ஹார்ட்வேர் நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு நினைக்கலாம். பட் நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒன்றும் வரக்கலை. நானும் பட்டன்லாம் அமைக்கி பார்த்தேன், ஒரு ரியாக்ஷனுக்கு காணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா பச்சை கலரில் தெரியுது, உள்ளே ஒரு இமேஜும் தெரியல. ஆக்சுவலி ஒயிட் தெரிஞ்சு ஆப்பிள் லோகோ தெரியணும், அந்த மாதிரிலாம் தெரியல. ஏதோ அடித்து உடச்சதுக்கு ஏதோ சின்ன ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுத்தது. இந்த ஐஃபோனை கழட்டி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து 6S+ ஒன்று இருக்குது, அதுவும் இதே போல் தான், ஒயிட் கலரு, சைஸும் இதே போல் தான் இருக்குது. அப்போ இதோட டிஸ்பிளே அதுக்கு செட் ஆகுமா, உள்ளுக்குள்ளே போர்டோட அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிப்பெல்லாம் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஸ்பார்க் வந்துருக்குங்க. அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக புகஞ்சு தீயே பிடிச்சிருக்கோம். என்னடா சொல்கிற, என்னால் நம்ப முடியலையே. நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, பேட்ரி வந்து வெடிச்சிருச்சு, தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அதே போல் சம்பவம் தான் இங்கேயும் நடக்க பார்த்துருக்கு. ஏன்னா அங்கே பாருங்கள், பேட்டரியில் வந்து ஸ்பார்க்கு, டிஸ்பிளேயோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு இருக்குது, அதில் ஓட்ட மாதிரி இருக்குது, பேட்டரிக்கு நடுவில் ஓட்ட மாதிரி இருக்குது. நல்ல வேலை அதே கண்டிஷனில் தூக்கி போட்டிருக்காங்க. நானும் ரொம்ப நேரம் சார்ஜ் போடல, சும்மா செக் பண்ணி மட்டும் விட்டேன். இப்போ கழட்டி பார்த்தா தான் இதோட சங்கதி தெரியுது. இதில் டிஸ்பிளே கண்டிப்பாக செத்து போச்சு, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் டிஸ்பிளேக்கு கீழே இருக்கிற அந்த ஹோம் பட்டன், மேலே இருக்கிற அந்த செல்ஃபி கேமரா, சைடு ஸ்பீக்கர், சென்சார் இதெல்லாம் தேவை. இதை வந்து நம்ம கடையில் வாங்கி போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் குவாலிட்டி கிடைக்காது. அந்த கேமராலாம் ஐஃபோனுக்கு சிறந்தது அந்த கேமரா தான். அது நம்ம செகண்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு காப்பி ஆனால் நல்லா இருக்கும். அதனால் அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை மட்டும் பிரித்து வச்சாச்சு. ரெஸ்ட்டாக இருக்கிற அந்த டிஸ்பிளே, பேட்ரி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கடையில் போயிட்டு வாங்கணும். ஸோ ரிச் ஸ்ட்ரீட்டில் பழக்கப்பட்ட கடைகள் இருக்குது, அந்த ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ வாரண்ட்டி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம அங்கே போய் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் பிரித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் தனியாக பிரித்து வச்சாச்சு. இந்த கடை வந்து இந்த மொபைல் சர்வீஸ் பண்ணுற கடைகள் இருக்குல்ல ஊரில், அவங்க எல்லாருமே ஸ்பேர் வாங்குகிற ஹோல்சேல் கடை. ஸோ அங்கே வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டிஸ்பிளே கேட்டேன், எடுத்து தந்தாங்க நல்ல குவாலிட்டியில். ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 800 இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி 1500 1200 அப்படி இருக்கும். நம்ம 800 வாங்கினோன்னா வாரண்ட்டி இருக்காது, டேமேஜ் ஆனால் அது வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம 1500 வாங்கியாச்சு. ஆனால் இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹோம் பட்டன் வராது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹோம் பட்டன் அப்புறம் மேலே இருக்கிற கேமராலாம் தனியாக வாங்கினா ரொம்ப காசு வரும்னு சொல்லிட்டு டிஸ்பிளே மட்டும் தான் தருவாங்க. இந்த கடையில் வந்து எதுக்குள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் டாப்பாக நோண்டிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஃபோன் 7+ல் பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டை கவர் பண்ணியிருக்கிற ஒரு சில ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, 3 டாட் வச்ச மாதிரி இருக்குது. அது நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இந்த கடைக்கு வந்து இவங்ககிட்ட இருக்க ஸ்க்ரூ வாட்சும் நமக்கு செட் ஆகுமா, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிடலாமான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கடைக்காரரே ஒன்று கண்டுபிடிச்சி அவர் ஓப்பன் பண்ணி தந்துட்டார். ஏன்னா இந்த சீல்டை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம பேட்டரி ஸ்டிப்பை மாட்ட முடியும், டிஸ்பிளே ஸ்டிப்பை மாட்ட முடியும். நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், கழட்ட முடியல. நம்ம ஏதாச்சும் யாரோ நோண்டி விட்டான்னா பண்ணுறது, அதனால தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, அவர் நல்லா ஓப்பன் பண்ணி தந்துட்டார். இந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த கனெக்டரு, இதை மாட்டியாச்சு. அதில் டிஸ்பிளேயை மாட்டி சார்ஜ் போட்டு பார்த்தேன், இப்போயும் நமக்கு ஒன்றும் காணும், அப்படியே டார்க்காக இருக்குது. ஐயையோ, மதர் போர்டு தான் டெட் கண்டிஷன் போல், அப்படியாச்சும் எதுவும் வந்துச்சு. இப்போ என்னால் ஒன்றுமே வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபோன் வைப்ரேட் ஆச்சு, டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் ஆப்பிள் லோகோ காட்டுதா. ஸோ இப்படி தான் தெரியணும். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் சந்தோஷமே வந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சார்ஜ் மட்டும்தான் போட்டிருக்கோம். பட் உள்ளுக்குள்ளே வந்து பேட்ரி டெட் கண்டிஷனில் இருக்குது. அதனால் வோல்டேஜை உள்ளுக்குள்ளே வாங்கிக்க முடியல. அதனால் பேட்ரி இல்லாத மாதிரி தான் அர்த்தம். ஸோ பேட்ரி இல்லைன்னா இப்படி தான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டரி மாற்றலான்னு சொல்லிட்டு பார்த்தப்ப ஐஃபோன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் டேப் ஒன்று மாட்டிருப்பாங்க. அது இந்த மாதிரி சுற்றி எடுக்கணும். அப்போ தான் பேட்டரியை வந்து நம்ம நல்லா ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் பாட்டுக்கு பேட்டரி வளைச்சி இழுலான்னு சொல்லி இழுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏற்கனவே புகஞ்சு போயிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம இழுத்து இது பண்ணி விட்டோம்னா அது ரொம்ப புகஞ்சு கடையிலேயே நமக்கு ஆப் அடிச்சு விட்ரும். அந்த மாதிரி ஏற்பட்டு தரோம். அதனால் அதை மட்டும் ரொம்ப டைம் எடுத்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேட்டரி இவங்ககிட்டே இருந்துச்சு. இது வந்து வாரண்டியோட வர்ற பேட்ரி தான். ஏற்கனவே நம்ம 6S ப்ளஸுக்கு இவங்ககிட்ட தான் பேட்டரி வாங்கியிருந்தோம். இன்ன வரைக்கும் 100% ஹெல்த்தில் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே போல் ஒரு பேட்டரி வாங்கி உள்ளுக்குள்ளே மாட்டி விட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன். இப்போவும் ஆன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நான் பாட்டுக்கு ஆர்வத்தில் சும்மா ஒழுங்காக மாட்டாமல் விட்டுறதான் போல். அப்புறம் கடைக்காரர் நல்லா மாட்டி தந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி போட்ட உடனே நமக்கு ஆன் ஆயிடுச்சு. லோகோ காட்டிகிட்ருக்கு. ரொம்ப வருஷமாக அந்த ஐஃபோனை வந்து ஆன் பண்ண விட்டுருப்பாங்க போல். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணோன்னே ரொம்ப லோடாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்குற பேஜுக்கு வந்துருச்சு. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து. ஸோ பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காங்க. நான் ரேண்டமாக 4-5 பாஸ்வேர்டு போட்டு பார்த்தேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ லாக்கில் இருக்குது. இதை வந்து நம்ம அன்லாக் டூல் மூலமாக தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம ஹார்ட்வேர் பிரச்சனை சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரிச்சி சீட்டை விட்டு கிளம்பியாச்சு. அப்போ தான் என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இந்த டபுள் டக்கர் பஸ்ஸை பார்த்தேன். சென்னையில் வந்து டபுள் டக்கர் பஸ் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போடுறது தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி என் கண்ணால் ரியலில் பார்த்துருக்குறேன். ஸோ இது வந்து எந்த ரூட் வழியாக போகிறதுன்னு போடல, சுற்றுலா பேருந்துன்னு போட்டிருக்கு. மேபி பீச்சு, அப்புறம் இந்த மாதிரி மியூசியம் இங்கே போகிறதா என்னன்னு தெரில. எல்லாருமே ரொம்ப குஷியாக இருக்காங்க பாருங்கள். கீழே யாருமே கிடையாது, எல்லாம் மேலே தான் இருக்காங்க. கீழே டிரைவரும் கண்டக்டரும் மட்டும்தான் இருக்காங்க போல். எப்படி இதுலேருந்து மேலே போவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக சைடில் பார்த்தா இங்கே பாருங்கள், அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ளஸ் லாஸ்ட்டில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக மேலே ஏறிப்பாங்க போல். இது ஏசி பஸ். எனக்காச்சும் இதில் ஒரு நாள் போனோம். இதில் எப்படி டிக்கெட் எடுத்து போகிறேன்னு தெரில. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய். ஓகே, ஒரு வழியாக சேஃபாக அந்த ஃபோனை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த டிஸ்பிளே கழட்டி, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், அந்த டிஸ்பிளே கழட்டி கீழே வந்து ஹோம் பட்டனையும் மேலே வந்து அந்த கேமரா சென்சார்ஸையும் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வந்து அந்த செல்ஃபி கேமரா ஸ்பீக்கர் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து தனி கழட்டியாச்சு. ஆனால் கீழே வந்து ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்களே, அதை வந்து பழைய டிஸ்பிளேலேருந்து எடுக்கணும். பழைய டிஸ்பிளே நுருங்கி போய் கிடக்கு. அப்படிங்கிறப்ப எடுக்கும்போது அந்த பீங்கான்லாம் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சைடில் இருக்க அந்த ஸ்க்ரூவெல்லாம் அங்கே கழட்டிட்டு அந்த ஸ்டிப்பு பார்த்திங்கன்னா உள்ளே கூடி கொடுத்துருக்காங்க, அந்த பிளேட் அடியில் கூடி. அதை பார்த்து ட்ராக் பண்ணி எந்த இடத்துல கனெக்டாக இருக்குது அதை ரிமூவ் பண்ணி விட்டு கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஓனாக இந்த மாதிரி ஐஃபோனில் காம்பனண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுக்கு நான் இவ்வளோ டைம் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி அப்படி தான் 4S மாடல் நினைக்கிறேன், அது இந்த மாதிரி மாற்றும்போது ஸ்டிப்பு பிச்சு விட்டு டிஸ்பிளே போயிடுச்சு. கடைசி வரை அந்த ஃபோனை வந்து ஒன்றும் பண்ண முடியல, செலவு அதிகமாகி போச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகே, எனிவே ஒரு வழியாக அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பட்டனையும் அந்த கேமரா எல்லாத்தையுமே மாட்டியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், டிஸ்பிளே ஸ்டிப்பை வந்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறீங்களே, அப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்கள் பேட்ரி வந்து மதர் போர்டோட கனெக்ட் ஆகக்கூடாது. பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இந்த டிஸ்பிளே ஸ்டிப்பு, சென்சார் ஸ்டிப்பு எல்லாத்தையும் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் கடைசியாக பேட்ரி ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணணும். தப்பி தவறி பண்ணிட்டீங்க அப்படின்னா சில இதில் வந்து மதர் போர்டு ஃபால்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஹார்ட்வேர் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து பவர் ஆன் பண்ணிடலாம். ஸோ பட்டன் மட்டும்தான் ஒயிட் போட்டிருக்கோம், ஹோம் பட்டனு. மற்றபடி எல்லாம் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆன் பண்ணோடனே ஆப்பிள் லோகோ வந்துருச்சு. ஹோம் பட்டன் ப்ளஸ் கேமரா அது மட்டும் நமக்கு பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ லாக் இருக்குது, அதனால் ஹோம் பட்டனை மட்டும் தான் செக் பண்ண முடியும். லாக் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கேமரா செக் பண்ண முடியும். மற்றபடி வாங்கிட்டு வந்த டச்சு எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டைல் பட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒவ்வொரு பட்டனாக ப்ரெஸ் பண்ணி எல்லா எட்ஜஸ்லேயும் டச்சு வந்து நல்லா டெலிட் ஆகிறா ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ தான் செக் பண்ணுறேன். இதெல்லாம் கடையிலே செக் பண்ணியிருக்கணும். ஒரு ஆர்வம் தான். ஐஃபோன் 7S புது மாடல் நம்ம கைக்கு வந்து புது மாடல் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஆர்வத்தில் வந்துட்டேன். சரி, ஓகே, இப்போ டச் எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் நமக்கு சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய தலைவலியே அந்த பாஸ்கோடு எடுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பழைய இரும்பு கடை, பல்லாவர சந்தையில் இந்த மாதிரி ஐஃபோன் எடுத்துகிட்டு நல்லா காசு போட்டு டிஸ்பிளே, பேட்ரி அது இதுன்னு காசு போட்டு செலவு பண்ணிடுவீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐக்ளோட் லாக்கில் போய் சிக்கிப்பீங்க. அது எடுக்கிறதுக்கே அதிக காசு ஆகும்.
ஸோ அதனால தான் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இந்த பல்லாவரம் சந்தையில் போயிட்டு ஐஃபோன் வாங்காதீங்க, 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 1500 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க, பெரிய வேலைப்பாடாக இருக்குன்னு சொல்கிறது இதுக்காக தான். மற்றபடி சும்மா சட்டவியில் வச்சுக்கலாம், அங்கே பாடுறா ஏன்டையும் ஆப்பிள் ஃபோன் இருக்குது, ஐஃபோன் இருக்குதுன்னு காட்டிக்கலாம். கெத்துக்காக வாங்குறவங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இதோட செலவினங்களை பார்த்தா அங்கே தலைவலி எந்திரம் அந்தளவுக்கு நிறையா இருக்கும். இதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதையே ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே செலவாகி போச்சு. இது எல்லாத்தையுமே கண்டென்ட்டுக்காக நான் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரிஜினல் அந்த லைட்னிங் கேபிள் இருக்கணும். ப்ளஸ் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, 3U டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஐஃபோனில் அந்த லைட்னிங் கேபிள் மூலமாக மாட்டினீங்கன்னா உங்கள் ஐஃபோனோட மொத்த டீட்டெயிலும் கொண்டு வந்துடும். லைக் என்ன வெர்ஷன் உள்ளே இருக்குது, iOS வெர்ஷன் என்ன இருக்குது, அது எப்போ லாஸ்ட்டாக பவர் ஆன் ஆச்சு, அப்புறம் எத்தனை ஜிபி ஸ்டோரேஜு, IMEI நம்பர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேபிளை என்னோடய சார்ஜரில் போடுறேன், அப்போ ஃபோன் சார்ஜ் ஆகுது. ஆனால் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் வரணும், அது வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரிஜினல் லைட்னிங் கேபிள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரிஜினல்லாம் கிடையாது, என்கிட்ட 2 கிடக்கு. சார்ஜ் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை கொண்டு இந்த லேப்டாப்பில் இந்த 3U டூல்ஸில் போயிட்டு போட்டோம்னா அங்கே டிரெக்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் கடன் வாங்கி ஒரு வயரை போட்டு பார்த்தேன், ரெண்டுமே வேலைக்கு ஆகலை. அப்புறம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஒரு சில சம்பவங்களை பண்ணி இந்த ஃபோனை வந்து அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபோனை வந்து அந்த பாஸ்கோடில் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அது கம்மியாக தான் செலவாகும் டூல் வாங்குறதுக்கு மட்டும். இதுவே iCloud லாக் இருக்கும், இந்த ஃபோனோட ப்ரீவியஸ் ஓனர் ஐடி போடுங்க அப்படின்ட்டு இருக்கும். அது எடுக்கிறது ரொம்ப சிக்கல். அதை கிராக் பண்ணும்போது நமக்கு சிம் கார்டு போட்டாலும் கால் வராது, டேட்டா யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி சிக்கலுக்கு போயிடும். ஸோ இது வந்து நார்மல் பிரச்சனை தான், இதை கடைகளில் கூட எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து 3 அன்லாக் டூல்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, அது வந்து பை பண்ணி வாங்கணும். இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு, இந்த எப்படி G5 ஹாட்ஸ்டார்லாம் இருக்குது, மந்த்லி பே பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அதுவும் ஒரு ஆப்பு. அது மூலமாக இப்படிப்பட்ட ஃபோன்ஸை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ அப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஸோ ஃபைனலாக ஃபோனை அன்லாக் பண்ணியாச்சா. இப்போ பாஸ்வேர்டு வந்து நம்ம போட்டது தான் 000ன்னு போட்டோம்னா ஃபோன் ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம 6s ப்ளஸ் பார்த்தோம்ல, அதே போல் OS தான், iOS 15.8 இது தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அவங்க வந்து 16க்கு மேலே தான் கொடுக்குறாங்க, அதனால் இதில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் கொஞ்சம் ஆப் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி 128 GB கொடுத்துருக்காங்க. எப்பா, நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த iPhone 6s ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 32 GB தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ஆண்ட்ராய்டு ஃபோன் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு, லேக் ஆகலை. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவங்களோட OS பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும், ஹார்ட்வேருமே பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி, நைட் டைம் செக் பண்ணுறேன், ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டுமே பயங்கரமாக இருக்குது. இந்த அளவுக்கு கூட ஏன் கேமரா இருக்க போல் அந்த அளவுக்கு அது பழைய வெர்ஷன்லேயே ஆப்பிள் வந்து அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் 11, 12, 13 இந்த மாதிரி ஐஃபோன் வெர்ஷன்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. அது வாங்கணும்னு பார்த்தா ரேட்டு எங்கேயோ இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்லிம்மாக இருக்குங்க. ஸோ மற்றபடிங்க பாருங்கள், டார்ச் லைட்டு இதெல்லாம் சப்ப மேட்ரு தான். இருந்தாலும் ஒரு புது ஃபோன் கைக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன இருக்குது நோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் அப்படியே வருஷம் ஏற்றிட்டு பார்த்துக்கலாம். இதை வச்சு ஃபோன் பேசலாம், அப்புறம் சும்மா இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்டு இதை வச்சு பண்ண முடியாது, ஏன்னா எல்லா பேமெண்ட்டுமே இப்போ அப்டேட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி பழைய வருஷனுக்கு கொடுக்கல, நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு 2 நாள் நான் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். பகலில் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் குவாலிட்டி என்னோடய ஃபோன் குவாலிட்டி அளவுக்கு இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம பக்கத்து வீட்டு டாக்கை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோமா, அதோட ஒரிஜினல் ஃபோட்டோ இதுதான். கிளாரிட்டி, கண்டென்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. கேமராவை பொறுத்தளவுக்கு ஐஃபோன் அடிச்சிக்க முடியாது. இந்த கண்டிஷனில் இந்த ஐஃபோனை ரீஸ்டோரேஷன் பண்ணது, இதோட கேமரா குவாலிட்டி அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி ஒரு டார்க் சீக்ரெட் இருக்குது. ஸோ நான் வந்து பழைய இரும்பு கடையிலேருந்து இந்த ஐஃபோனை 500 கொடுத்து வாங்கியிருந்தேன். நீங்கள் பல்லாவரம் சந்தையில் போயின்னா இதை வந்து 1000 ரூபா 1500 கூட சொல்லுவாங்க மினிமமாகவே. மேக்ஸிமம் 3000 ரூபாய்க்கு சொல்கிறதுக்குள்ள ஆள் இருக்குது. ஸோ நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, பல்லாவரத்தில் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் ஐஃபோன் இருக்குதா, டிஸ்பிளே மட்டும் தான் உடஞ்சிருக்கா, அப்போ அது மாற்றிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக வாங்கிடுறாங்க. பட் வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து டிஸ்பிளே மாற்றணும், அது ஒரு 1500, பேட்டரி மாற்றணும், அது ஒரு 1500. அதெல்லாம் மாற்றி நீங்கள் ஹார்ட்வேர் பிரச்சனை சால்வ் பண்ணி இதை ஆனாக வச்சாலும் இதில் வந்து கண்டிப்பாக iCloud லாக் போட்டிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 1500 ஆகும். ஸோ இப்படி மொத்தமாகவே நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலேயே செலவு பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செகண்ட்ஸ்லேயே ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கிடலாம். ஏன்னா இந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒர்க்காக வச்சாச்சு இவ்வளோ செலவழிச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில லேட்டஸ்ட் ஆப்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பழைய iOS, ஸோ ஆப்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாது. அப்படி இருக்கிறப்போ ஜஸ்ட்டு நான் வீடியோ போட்டது இருக்குதுன்னா நான் போடுவேன், நான் இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருக்கிறேன், ப்ளஸ் நான் வீடியோ போட்டது மூலமாக ரெவன்யூ வரும், நான் போட்ட காசை எடுத்து போயிடுவேன். பட் நீங்கள் வந்து வாங்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கூட கிடைக்காது. என்கிட்ட ஐஃபோன் இருக்குது அப்படின்னு பீத்திக்கலாம், அது மூலமாக நமக்கு ஒரு ப்ராஃபிட்டும் வரப்போகிறது கிடையாது. அதனால் பழைய இரும்பு கடை, பல்லாவர சந்தை இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஐஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பேர் தேவைப்படுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 7S டிஸ்பிளே நல்லாயிருக்கு, என் ஃபோனில் வந்து போர்டு போயிடுச்சு, அதனால் போர்டுக்கு ஸ்பேர் வந்து நான் தேடி போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பல்லாவர சந்தையிலையோ பழைய இரும்பு கடை மூர் மார்க்கெட்டில் வாங்குறது வந்து பெட்டர். பட் அங்கே இருக்கிற ஃபோன் எடுத்து நான் சரி பண்ணி ஒர்க்காக வச்சு நானும் உங்களை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் இறங்கினீங்கன்னா பின்விளைவுகள் இப்படிலாம் இருக்கும். இதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நிறைய சின்ன பசங்க வந்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ எனக்கு ஐஃபோன் இருந்தால் கொடுங்க, இவ்வளோ பட்ஜெட்டில் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்க. எதுக்குடா உனக்கு இந்த வயசில் ஐஃபோனு, காலேஜ் இப்போ தானே சேர்ந்துருக்கிறேன், எதுக்கு அப்படிலாம் கேட்டால் அது வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்புறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பெருமை ஒன்றும் கிடையாது. அவன் ஐஃபோன் வச்சுருக்கான், அந்த ஐஃபோன் லோகோ வெளியே தெரியணும், ஃபோன் பேசும்போது அந்த 3 கேமரா காட்டணும், அப்படி இருக்கிறதுலாம் கெத்து கிடையாது. அவங்கள்ட்ட காசு இருக்கும், வீட்டில் வந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறதுக்கும் அவனுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும். அதனால் அவன் காசை தண்ணி மாதிரி செலவழிப்பான், அவனுக்கு வந்து ஒரு மேட்டராகவே தெரியாது. பட் நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த ஐஃபோன் வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கேமரா தேவைப்படலாம். ஸோ அப்சல்யூட்லி இந்த ஐஃபோனோட கேமரா வந்து மற்ற ஃபோன் கேமரா விட பெட்டராக இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஐஃபோன் வாங்குனீங்க அப்படின்னா அது மூலமாக நீங்கள் வீடியோஸ் எடுத்து யூடியூப்பில் போட்டு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணி அதில் வந்து ரெவன்யூ வரும். அப்போ நீங்கள் ஐஃபோன் வாங்கின காசையும் இந்த யூடியூப்பில் வந்து ரெவன்யூவும் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு இழப்பீடாக தெரியாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரியும். விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வச்சுருக்கிறான் அதனால் நானும் வாங்குகிறேன், அது வச்சுருந்தா கெத்து அதனால நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு புது வேரியண்ட் வருது, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி நல்லா யூஸ் பண்ணுவீங்க, 2-3 வருஷத்தில் அடுத்தடுத்த வேரியண்ட் வந்துடும். அப்போ நீங்கள் 60,000 போட்டு வாங்கின இந்த ஐஃபோனை வந்து 10,000 போகுமானங்களோட கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். ஸோ அது இல்லாமல் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்க தான் நிறைய பேர் ஐஃபோனுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஐஃபோன் 60,000 கொடுத்து வாங்கினதில் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு நல்ல லேப்டாப் 60,000 வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணலாம், கோடிங் பண்ணி பயிற்சி எடுக்கலாம், நிறைய கோர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த லேப்டாப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. அது மூலமாக நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரப்போ கேம்பஸ் இன்டர்வியூ அப்போ உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதனால் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாகும். ஸோ அல்லது நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 60,000 நீங்கள் ஐஃபோன் வாங்கின பேரில் 60,000 நீங்கள் கோல்டு வாங்கினா கூட 2-3 வருஷத்தில் அதோட ரேட் ஏறி நீங்கள் போட்ட காசை விட எக்ஸ்ட்ராவாக வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. ஐஃபோன் வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்லலை, உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க, தேவையில்லாமல் வாங்கி வீட்டுக்கு உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துறாங்க.